அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் டி இந்துமதி. யூரின் இன்ஃபெக்ஷன் பற்றி ஒரு சின்ன பதிவு. குழந்தைங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். குறிப்பாக 1 வயதுக்கு கீழே ஆண் குழந்தைகளுக்கும் 1 வயதிற்கு மேலே பெண் குழந்தைகளுக்கும் யூரின் இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இந்த ரிஸ்க்லேருந்து உங்கள் குழந்தைங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது? யூரின் ஏரியா, அதாவது மோஷன் போட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணும்பொழுது யூரின் ஏரியாவிலேருந்து அவேவாக க்ளீன் பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட் டு பேக் க்ளீன் பண்ணணும். இது மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணீர் நிறைய எடுத்துக்கணும். ஸோ என்ன கிருமி இன்ஃபெக்ஷன் கம்மியாக இருந்தாலும் அது ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். ஸோ அவங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த தண்ணி எடுக்கிறது முக்கியம். அது இல்லாமல் டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். நாள் ஃபுல்லாக ஃபியூ சிப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும். நான் டீஹைட்ரேஷன் அண்ட் ஓரல் ரீஹைட்ரேஷன் பற்றி தனியாக உங்களுக்கு அப்புறமா ஒரு வீடியோ பண்ணித்தரேன். ஸோ தண்ணி அவங்களுக்கு எசென்ஷியலாக எடுத்துக்கிறது முக்கியம். மினிமம் 8 glasses per day அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் ஓல்டர் சில்ட்ரன். அடுத்தது பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் அல்லது மலச்சிக்கல் பிரச்சனைனால பார்த்திங்கன்னா அந்த லோடட் கோலான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மலக்குடல் ஃபுல்லாக இருந்ததுன்னா யூரின் பிளாடரோட நெக் மேலே அது ப்ரெஸ் பண்ணும். அதனால் குழந்தைங்களுக்கு யூரின் சென்சேஷன், பிளாடர் ஃபுல்லாக இருக்க சென்சேஷன் தெரிஞ்சிக்க முடியாமல் போகலாம். இதை தடுக்கிறதுக்கு நிறைய தண்ணீர் குடிக்கிறது, நார்ச்சத்து உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகள் உட்கொள்வது, ரெகுலராக மோஷன் எம்டி பண்ணுறது, டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது முக்கியம். ஸோ இதெல்லாம் பண்ணாலே கான்ஸ்டிபேஷன்லேருந்து தப்பிக்கலாம். கூட யூரினும் நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது என்னோட டாட்டர் ஆர் என்னோட டீனேஜ் சைல்டு பப்ளிக் டாய்லெட்ஸ் அப்புறம் ஸ்கூலில் இருக்க டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. ட்ராவல் போகிறப்பவும் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அன்ஹைஜிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இல்லையா? அதனால் அவங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு வீட்டில் அந்த மாதிரி தான் அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அன்ஹைஜீனிக் டாய்லெட்டுக்குள்ளே நுழையிறதுனாலே யூரினுக்கான இன்ஃபெக்ஷன் வரப்போகிறது கிடையாது. யூரினை ஹோல்ட் பண்ணுறதுனால நம்ம யூரினில் கிருமி வளர்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ என்ன பண்ணலான்னா, அன்ஹைஜீனிக் டாய்லெட் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே. யூரின் இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுவோம்.